இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 5000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான மிகப்பெரிய மோசடி ஒன்று அம்பலமாகிறது. இந்த மோசடிக்கு பின்னணியில் இலங்கையைச் சேர்ந்த 8 உயர் அதிகாரிகள் சிக்கியிருக்கிறார்கள். அதே போல ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய தரப்பில் இருந்து ஈழத்தமிழர்களுக்கு பெருமகிழ்ச்சியான விடயம் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம புதிய அரசாங்கத்தினுடைய முதலாவது நாடாளுமன்ற அமர்வு இன்றைக்கு இடம்பெற்றது. இந்த அமர்வின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தனது முதலாவது அக்கிராசன உரை, அதாவது கொள்கை பிரகடன உரை ஆற்றியிருக்கிறார். இந்த உரையில மிக முக்கியமான விடயங்கள் எல்லாம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறாக. யாரெல்லாம் புதிதாக இந்த மோசடி வலைக்குள்ள சிக்கியிருக்கிறார்கள், அது மட்டும் இல்லாம ஜனாதிபதி அனுரகுமார தரப்பில் இருந்து வெளியாக இருக்கக்கூடிய அந்த பெருமகிழ்ச்சியான விடயம் என்ன என்ற பற்றி தான் இந்த காணொலியில் விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விடயம் என்று சொன்னா, ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கம் ஆட்சிப்படம் ஏறின பிறகு இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய மோசடிகள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக வெளியில வந்து கொண்டிருக்குது. சில ஆயிரங்கள்ல இருந்து பல மில்லியன் ரூபாய்களுக்கான மிகப்பெரிய மோசடிகள் எல்லாம் நடைபெற்றிருக்குது. இதற்கு பின்னணியில முன்னாள் ஜனாதிபதிகள் கூட சிக்கியிருக்கார். அந்த வரிசையில 5000 மில்லியன் ரூபாய் மோசடி செய்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுல இலங்கையினுடைய மோட்டார் வாகன பதிவு திணைக்களத்தில் இருக்கக்கூடிய 8 உயர் அதிகாரிகள் சிக்கியிருக்கிறார். என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இவர்கள் 8 பேருமே சுங்கவரி திணைக்களத்தில் பதிவு செய்யப்படாத ஒரு வாகனம் 2 வாகனம் கிடையாது, 400 அதிசொகுசு வாகனங்களை சட்டவிரோதமாக பதிவுக்கு உட்படுத்தி அவர்களை சமூகத்தில் நடமாட விட்டதாக இவர்கள் மேல ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. இது தொடர்பான விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்குன்னு சொன்னா, இந்த 400 அதிசொகுசு வாகனங்களுமே சுங்கவரி திணைக்களத்தில் எந்த விதமான பதிவுக்கும் உட்படுத்தப்படாதாம். ஆனா இந்த மோட்டார் பதிவு திணைக்களத்தில் உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய இந்த 8 பேரும் சேர்ந்து சட்டவிரோதமான முறை மூலம் அவற்றை பதிவு பண்ணி சமூகத்தில் நடமாட விட்டிருக்கிறார்கள். இதன் மூலம் 5000 மில்லியன் ரூபாய் மோசடிகள் இடம்பெற்றிருக்குதா. உண்மையிலேயே மிகப்பெரிய தொகை, மிகப்பெரிய ஒரு மோசடி. ஏன்னு சொன்னா, இலங்கை அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வருமானம் என்றது இதன் மூலமாகத்தான் வருகிறதாக இப்படியான ஒரு வழியை முடக்கி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இதுல 5000 மில்லியன் ரூபாய் மோசடியிலையும் ஈடுபட்டிருக்கிறார்களாக இவர்கள் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்ற படியேறி இருக்குது. இது சார்ந்த வழக்கு விசாரணைகள் எல்லாம் எதிர்வருகிற 29ஆம் தேதி இடம்பெற போகுது. ஆனா இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த 400 வாகனங்களுக்கு அனுமதி கொடுத்தது இவர்களாக இருந்தாலும் இந்த 400 வாகனங்களுக்குமே அனுமதியை கேட்டிருக்கக்கூடியது யார் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. என்னன்னு சொன்னா, எல்லாமே சாதாரண வாகனங்கள் கிடையாது, அதிசொகுசு வாகனங்கள், லேண்ட் க்ரூசர், BMW போன்ற மிகப்பெரிய விலையுடைய வாகனங்கள். இந்த வாகனங்களுக்கு சாதாரண ஒரு மனிதனால அனுமதி கோர முடியாது, அதிலையும் சட்டவிரோதமாக அனுமதி கோர முடியாது. ஆக அரசியல் செல்வாக்கு இருக்கணும், பொருளாதார ரீதியான செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு நபரால தான் இப்படிப்பட்ட அனுமதிகள் கோர முடியும். அதிலையும் ஒரு வாகனம் 2 வாகனம் இல்ல, 400 வாகனம், 400 அனுமதிகள் கோரப்பட்டிருக்கிறாக. இவர்கள் யார் என்று சொல்லி விசாரிக்க போனா நிச்சயமாக அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள் என்று சொல்லி பல முக்கியமான தலைகள் எல்லாம் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போலீஸ் திணைக்களம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய பலருடைய உண்மை முகங்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்குது, பல அறிக்கைகள் எங்களிடம் இருக்குது, இவை எல்லாத்தையுமே நாங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்போம் என்று சொல்லி போலீசினுடைய குற்றப்பத்திரிகை சொல்லுது. ஆக எதிர்வருகிற 29ஆம் தேதி தான் யாரெல்லாம் புதிதாக இதுக்கு சிக்க போறார்கள் என்று சொல்லி தெளிவாக தெரிய வரும். அதே போல ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கம் ஈழத்தமிழர்களுக்கு பெருமகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்குது. உண்மையிலேயே எத்தனையோ வருட காலங்களாக எங்களோட உறவுகள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த அரசியல் கைதிகள் விடுதலை. இது சாத்தியமாகுமா, இல்ல வாழ்நாள் ஃபுல்லா அவர்கள் சிறையில தான் கழிக்க வேண்டுமா என்று சொல்லி பல போராட்டங்கள் நடத்தப்பட்டது, பல கோரிக்கை கடிதங்கள் விடப்பட்டது. ஆனா இதற்கு முன்னுக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசாங்கங்களுமே இது சார்ந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே முன்னெடுக்கல. மாறாக இப்ப ஆட்சி பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கம் இது சார்ந்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி இருக்கிறதாகவும் மிக கூடிய விரைவில் அனைத்து அரசியல் கைதிகளுமே விடுவிக்கப்படுவார்கள் என்று சொல்லி தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் சதுரங்க அபேசிங்க ஒரு மிக முக்கியமான விடயத்தை வெளியில விட்டிருக்கார். உண்மையிலேயே இந்த விடயம் மகிழ்ச்சிக்குரியது. ஏன்னு சொன்னா, இப்படிப்பட்ட ஒரு விடயத்தை இதற்கு முன்னுக்கு யாருமே வெளிவிட்டது கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இதற்கு முன்னுக்கு ஆட்சியில் இருந்திருக்கக்கூடிய நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மைத்ரிபால சிறிசேனனுடைய அரசாங்கமாக இருக்கட்டும், இல்ல அதற்கு பிறகு மக்கள் ஆணை பெற்றிருக்கக்கூடிய கோட்டாபாய ராஜபக்சவாக இருக்கட்டும், ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கட்டும், இவர்கள் மூவருமே இந்த அரசியல் கைதிகள் விடுதலை சார்ந்து எந்த ஒரு விடயத்தையுமே முன்னெடுக்கல. மாறாக வாக்குறுதிகளை மட்டும்தான் வழங்கி கொண்டிருந்தவர்களே தவிர இந்த அரசியல் கைதிகள் விடுதலை சார்ந்து எந்த ஒரு முதலாவது படியை கூட இவர்கள் எடுத்து வைக்கல. ஆனா இப்ப புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரனுடைய அரசாங்கம் இதுல தீவிர முயற்சி காட்டிக் கொண்டு வருது என்று சொல்லியும், மிக குறிப்பாக வடக்கு மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்கும்
அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை விடுவிக்கிறதுக்கும் மிக கணிசமான செயற்பாடுகள் அவர்கள் முன்னெடுத்துக் கொண்டு வரதாகவும் இந்த காணி விடுதலைகள் போன்ற அரசியல் கைதிகளுடைய விடுதலையும் மிக கூடிய விரைவில் சாத்தியமாகும் என்று சொல்லி சதுரங்க அபேசிங்க தெரிவித்திருக்கார். இதே போல இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தை சுட்டி காட்டியிருக்காரு. அப்படி என்று சொன்னா இந்த அரசியல் கைதிகள் எல்லாமே எந்த ஒரு குற்றத்தையும் செய்யாம எந்த ஒரு விசாரணைக்கு கூட இடம் இல்லாம சிறைக்குள்ள இருக்கிறார்கள். ஆக இவர்கள் சார்ந்த விசாரணைகளை நாங்கள் துரிதப்படுத்தி இருக்கிறோம். மிக கூடிய விரைவில் இவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று சொல்லி சதுரங்க அபேசிங்க தெரிவித்திருக்கார். ஆக மிக மிக மகிழ்ச்சியான விடயம். என்னன்னு சொன்னா பல உறவுகள் இவர்களுடைய விடுதலைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். பல உலக நாடுகள் கூட இவர்களுடைய பதிலுக்காக காத்திருக்கு. ஆக இப்படிப்பட்ட நிலையில தான் ஜனாதிபதி அனுரகுமாரவனுடைய அரசாங்கத்தினுடைய முதலாவது நாடாளுமன்ற அமர்வு இன்றைக்கு இடம்பெற்றிருக்குது. உண்மையிலேயே படித்தவர்கள் பலர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு முதலாவது நாடாளுமன்றம். அந்த நாடாளுமன்றத்தினுடைய முதலாவது அமர்வு இன்றைக்கு இடம்பெற்றிருக்கு. உண்மையிலேயே பல புதிய முகங்கள் நாடாளுமன்றத்துக்குள்ள வரைந்திருக்கிறார்கள். வைத்தியர்கள், சட்டத்தரணிகள், விரிவுரையாளர்கள் என்று சொல்லி பலர் இருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட நிலையில சபாநாயகர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார், பிரதி சபாநாயகர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவினுடைய அக்கிராசன உரை, அதாவது கொள்கை பிரகடன உரை இன்றைக்கு இடம்பெற்றது. இந்த கொள்கை பிரகடன உரையில பல முக்கியமான விடயங்களை சுட்டி காட்டியிருக்கிறார். ஆக ஜனாதிபதி அனுரனுடைய முதலாவது உரை எப்படியான உரையாக அமைஞ்சிருக்குதுன்னு சொன்னா, இலங்கையில் மிகவும் பேசப்பட்டதான பல குற்றச்செயல்கள் இருக்கின்ற குற்றம் புரிந்தவர்கள் காலம் கடந்து போகின்ற பொழுது இவையெல்லாம் மண்ணுக்குள் புதைந்துவிடும் என்று நினைத்தால் அது உண்மையிலே நாட்டு மக்களுக்கு சட்டம் மீது இருக்கிற நம்பிக்கை இழக்க செய்யும். அதை உறுதி செய்ய வேண்டும் என்றால், சட்டத்தை சுயாட்சியை உறுதி செய்ய வேண்டும் என்றால், இந்த பாரிய குற்ற செயல் தொடர்பாக மீண்டும் விசாரணை செய்யப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும், குற்றம் அளித்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுதல் வேண்டும். ஆகவே பல்வேறு சந்தர்ப்பங்களிலே இந்த நாட்டில் நடந்திருக்கின்றதான குற்றச்செயல்கள் தங்களுடைய அரசியல் மேடைகளிலே கோஷங்களாக மாறியிருந்தன. ஆனாலும் ஆட்சிக்கு வந்த யாரும் அது தொடர்பாக நீதியை பெற்றுத் தருவதற்கு முயலவில்லை. நான் உங்களுக்கு உறுதிமொழி அளிக்கின்றேன், இவ்வாறு பாரிய குற்றச்செயல்கள் தொடர்பாக புலன் விசாரணை செய்து இதற்கு பின்னால் இருந்தவர்கள் யார், அவர்களை சட்டத்தை முன்னிறுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வோம், அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுத் தருவோம் என்கின்றதான உறுதிமொழி வழங்க விரும்புகின்றேன். நீதி, சட்டத்தின் சுயாட்சி, சுயாதனம் இருக்கின்றதான ஒரு தேசத்தை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும். இந்த கிடைத்திருக்கின்றதான இந்த மக்கள் ஆணையின் ஊடாக நாங்கள் இதை நிறைவேற்றாவிட்டால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இதில் இருக்கின்றது, இந்த அறைகூவல் இதில் இருக்கின்றது, இந்த கெஞ்சுதல் இதில் இருக்கின்றது. தங்களுடைய உறவினர்களை இழந்த, தங்களுடைய உறவினர்கள் மரணித்து போனவர்களுடைய வேதனை தொடர்பான விடயம் இந்த மக்களால் இருக்கின்றது. கொல்லப்பட்டவர்கள், தோழர்கள் கொல்லப்பட்டமை தொடர்பாக நீதி தேவை என்று கூறுகின்ற அந்த கூக்குரல் இதில் இருக்கின்றது. அவர்கள் யாரிடம் சொல்ல முடியும்? ஆகவே நீதி, நியாயம் தொடர்பாக இந்த நாட்டில் கனவுகள் மரணிக்கின்றன. இதை நாங்கள் செய்யாவிட்டால் அப்படியான ஒரு கனவில் கூட இந்த நீதி கிடைக்கும் என்று அவர்கள் நினைக்க முடியாமல் போகும். ஆகவே அப்படியான நிலைவுக்கு நாங்கள் நாட்டை இட்டுச் செல்லக்கூடாது. நீதி, நியாயத்தை மீண்டும் இந்த நாட்டில் நாங்கள் கட்டி எழுப்புதல் வேண்டும். அந்த குற்றச்செயல்கள் தொடர்பாகவும், அதே போல ஊழல் மோசடிகள் தொடர்பாகவும் நாங்கள் சட்டத்தை நிலைநாட்டி, சட்டத்தின் ஆட்சி, சட்டத்தின் தொடர்பாக மக்கள் மத்தியில் நம்பிக்கையை கட்டி எழுப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்வோம். அதை நாங்கள் செய்ய வேண்டும். நாங்கள் செய்யாவிட்டால் இதை யாரை செய்வது என்கின்றதான கேள்வி எமக்கு முன்னாடி இருக்கின்றது. அதே போலவே எங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கம் அல்லது இந்த ஆட்சிகளுக்கு கிடைக்கின்ற பொழுது நாங்கள் எதிர்கட்சி அரசியலிலே எமது பொருளாதாரம் வீழ்ந்திருக்கின்றதான அதன பாதாள நிலைமை எங்களுக்கு தெரிந்திருந்தது. ஆகவே இதனுடைய இந்த சீரழிவுகள், அந்த மோசமான எந்த அளவுக்கு வியாபித்திருக்கின்றது எங்களுக்கு தெரியும். ஆகவே ஒரு மெல்லிய நூலில் கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கிறதான பொருளாதாரம், இந்த பொருளாதாரத்துக்கு பெரிய தாக்கங்களை தாங்கிக் கொள்ள முடியாது. இதில் பெரிய பாரிய மாற்றங்கள் செய்தால் இதை தாங்கிக் கொள்ள முடியாது. ஆகவே ஆட்சி வீரம் ஏறி உடனே எமது நோக்கம் என்னவாக இருந்தது என்றால், பொருளாதாரத்தின் ஸ்திரத்தன்மை, பொருளாதாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களின் மனதில் நம்பிக்கை கட்டியெழுப்ப வேண்டும். ஒரு சிறிய தவறு ஏனும் நடந்துவிட்டால் அதில் பாரிய மாற்றங்கள், மோசமான நிலைகள் ஏற்பட்டுவிடும். அந்த அளவுக்குதான் எமது பொருளாதாரம் இருக்கின்றது. சிறியதொரு அதிர்ச்சி கூட எமது அனைத்து பிரசைகளும்
தாங்கள் பின்பற்றுகின்றதான மதம், அவர்களுடைய மொழி, அவருடைய கலாச்சாரத்துக்குள்ளே தனிமைப்படுத்தப்பட தேவையில்லை. அவர்கள் பின்பற்றுகின்றதான மதம் அவர்களுக்கு ஒரு இணைஞ்சலாக இன்னலாக மாற தேவையில்லை. தங்களுடைய கலாச்சாரங்கள் தங்களுக்கு மேலதிக இன்னல் ஏற்படுத்துகின்றதான ஒரு அம்சமாக மாற தேவையில்லை. தாங்கள் பிரதிநிதிப்படுத்துகின்றதான அரசியல் தங்கள் மீது இன்னலை தோற்றுவிக்கின்றதான ஒரு எண்ணம் அவர்களுக்கு உருவாக தேவையில்லை. அரசியல் மாற்றங்கள் இருக்கலாம் எவ்வளவோ. நான் ஏற்கனவே கூறியது போல தங்களுடைய இனக்குழுக்களுக்கு தங்களுக்கு சிறப்புரிமை மிக்கதான தனித்துவமான அடையாளங்கள் இருக்கின்றன. ஆனாலும் சுதந்திரம் எம் அனைவருக்கும் பொதுவானது. ஆகவே எந்தவித சந்தேகமும் அச்சமும் இல்லாமல் சன்னாயகத்தை சுதந்திரமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும். அதற்கான ஒரு உறுதிமொழியை நான் உங்களுக்கு வழங்குகின்றேன். அந்த கடமை நாங்கள் ஈடேற்றுவோம். அந்த பயணத்தின் போது சட்டத்தின் சுயாட்சியை கட்டியெழுப்பது மிக முக்கியமானது. நாட்டின் சட்டத்தின் ஆட்சி எப்படி உருவாகும் என்றால், இந்த நாட்டில் இந்த பாராளுமன்றத்தில் உருவாக்கப்படுகின்ற அந்த சட்டத்தினால் மாத்திரமல்ல, இந்த பாராளுமன்றம் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே நீண்ட அளவு கலந்துரையாடி விவாதத்தை மிகவும் முற்போக்கு ரீதியிலான சட்டங்களை இயற்றி இருக்கின்றன. ஆனாலும் அதை அங்கீகரித்துக் கொள்வது மாத்திரம் போதாது, அது சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படுதல் வேண்டும். அதே போலவே மக்களுக்கு சட்டம் சரியான முறையில் நடைமுறையில் இருக்கின்றது என்பதை அவர்கள் உணர வேண்டும். ஆனாலும் கடந்த காலம் முழுவதும் என்ன நடந்திருக்கின்றது? சட்டம் தொடர்பாக மக்கள் மனதில் நம்பிக்கை இல்லை. தங்களுக்கு ஏதேனும் அநீதி ஏற்பட்டுவிட்டால் சட்டத்துக்கு முன் சென்று நியாயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்றதான நம்பிக்கை அவர்கள் மத்தியில் இல்லை, வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. அவர்களுக்கு அநீதி ஏற்படுகின்ற பொழுது அந்த அநீதியை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு சட்டத்தின் பரிகாரத்தை நாட முடியும் என்கின்றதான நம்பிக்கை பொதுமக்கள் இழந்திருக்கின்றார்கள். ஆகவே சட்டத்தின் மீதான நம்பிக்கை சுயாட்சி வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. சட்டத்தின் ஆட்சி வலுவூட்டப்படாமல் சிறந்ததொரு தேசத்தை, அரசு துறையை, பகிரங்கத்துறை உருவாக்க முடியும் என்று நாங்கள் கருதவில்லை. நல்லதொரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்றால், அரசை உருவாக்க வேண்டும் என்றால், அதன் அடித்தளத்தில் சட்டத்தின் ஆட்சியானது உறுதிப்படுத்தப்படுதல் வேண்டும். ஆகவே ஒரு அரசு என்ற ரீதியிலே, ஒரு சனாதிபதி என்ற ரீதியிலும், ஒரு அரசாங்கம் என்ற ரீதியிலும் நாங்கள் இந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக இருத்தல் வேண்டும். சட்டத்துக்கு கீழ்தான் நாங்கள் இருக்கின்றோம். எந்த ஒரு அரசியல்வாதியோ அதிகாரம் படைத்தவர்களோ இதற்கு அப்பால் சட்டத்துக்கு மேலே இருக்க முடியாத அனைவரும் சட்டத்துக்கு கீழே தான் இயங்க வேண்டும். அதே போல இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சம் என்னன்னு சொன்னா, ஜனாதிபதி வரவேற்பின் போது எந்த விதமான அனாவசியமான செலவுகளும் இடம்பெறல. அதாவது ஜெயமங்கள கீதம் என்று சொல்லி ஒரு கீதம் இசைக்கப்படும். அந்த கீதம் இசைக்கப்படையில, வாகன அணிவகுப்பு நடைபெறையில, துப்பாக்கி வேட்டுக்கள் தீர்க்கப்படையில, அது மட்டும் இல்லாம முப்படை அணிவகுப்பு இடம்பெறையில். ஆக இவை எல்லாமே இல்லாம சாதாரண ஒரு எளிமையான நாடாளுமன்றமாக இன்றைக்கு இருந்தது. பல அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு தொடக்க உரையாக இருக்கும் என்று சொல்லி நம்புவோம். ஆக இது சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கிறேன். நன்றி.